ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துகாடு மான்வாவோட எபிசோட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த கிகோரி ஹை ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் ஒருத்தனுக்கு அர்ஜென்ட்டாக 2க்கு வரமா, உள்ளே கூட அங்கே இருக்கிற ஒரு பையன் போகவே இல்லை. அந்த பாத்ரூமை ஒரு ஏஜென்சி மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பையன் பயன்படுத்துகிறான். அங்க இன்னொரு பையனை கட்டுறாங்க. அங்க அந்த பையனும் கேக்குறான், இன்னைக்கு எவ்வளோடா மீட் பண்ண? ஒரு 20,000 வான் தான் என்னால மீட் பண்ண முடிஞ்சது. என்னது 20,000 வானா? என்ன யோசனை இருக்க? இது போதும்னு நினைக்கிறியா? இந்த பையன் இருக்கால, இவனோட பேரு யங்ஜோ, நம்ம ஜோனு கூப்பிடலாம். இது சுத்தமா பத்தாது. அந்த இடத்துல காசை கொடுக்க வந்தால அந்த பையனும் யோசிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். அந்த மாஸ்கோட வித்தியாசமான ஆளு வந்தான். அதாங்க நம்ம கேங்கு. அங்க பயங்கரமா தாக்கியிருப்பான்ல, அதனால எவ்வளவுதான் அவன் கிட்ட காசு இருக்கு. அந்த இடத்துல பைக் வண்டி அவன் வித்து இன்னும் அவனுக்கு நிறையவே வந்திருக்கும். ஆனா ஜோக்கு இவன் ரொம்ப கம்மியா வந்திருக்கான்ல, அவனோட கடுப்பை அங்க இருக்கிற செவுத்திலேயே காட்டுறான். செவரே ஒஞ்சி போகுது. எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஆளுங்க எல்லாரையுமே நீ வர சொல்லு. நெக்ஸ்ட் சீன்ல கேங்கையும் மூவியும் காட்டுறாங்க. நம்ம கேங் சொல்லியிருப்பான், ஆடா நம்ம எங்கேயாச்சும் போலான்னு. அதுக்கு நம்ம ஒத்துக்கனா அதுக்கு தான் இவங்க போயின்னு இருக்காங்களே. போகும்போதே அவன் சொல்றான், தேவையில்லாம இந்த மாதிரி கண்மூடித்தனமா எல்லாரையுமே அடிக்க தேவையில்ல. பார்க்கும் போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு. அதே மாதிரி தான் நானும் ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இப்போ அதுதான் விஷயம்னா, நீ மத்த வீக்லிங் கூட சண்டை போடாம என் கூடயே சண்டை போடலாம்ல. சரி எனக்கு புரியுது. நம்ம கண்டிப்பா ரீமேட்ச் பண்ணலாம். அதுக்காக அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்படியே இவங்க போகும்போது கேங்க்கு ஒரே சிகரெட்டோட ஸ்மெல் அங்க வருது. இந்த இடத்துல ஆளுக்கு புரியுது டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ ரெடியா நீ? அங்க ஒரு 2 பேரும் ஏதோ வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசின்னு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கேங் திடீர்னு வரான். ஆமா, யாரா இவன்? திடீர்னு நடுவுல வரான். இவன் என்ன நம்மளோட வாலெட் அடிக்க வந்திருக்கானா? அதுக்குள்ளேயே அவனோட மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதனால ஆளு அங்கேயே அவுட்டு. இருக்கிற மத்த பசங்களுக்கும் புரியுது இது அதே ஆளுதான். யாரு தப்பான வேலைங்களை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தாக்குவானே, அவனே தான் இவன். ஆமா, அவனே தான். நான் உங்களால இன்னமும் எக்ஸைட் ஆயிட்டேன். அதனால வாங்க ஒரு கை பார்த்தலாம். நீ ரெடியா? நம்மோட முகத்தை பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியுது இல்ல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கானு. கேங் அங்க சண்டை போறதுக்கு ஓடி போயிடறான். ஆனா அப்படியே தான் நிக்கிறான். ஏன்னா நம்ம மூவோட பாலிசியை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க சண்டையை ஆரம்பிக்காத வரைக்கும் இவன் சண்டையே போட மாட்டான். அதுக்கு உதவுற விதமா அங்க ஒரு பையனும் காலை பிடிக்கிறான். நீ அந்த பையனோட கேங்ல இருக்க பையனா என்ன அப்படின்னு காலை பிடிச்சு அப்படியே அமுக்க ஆரம்பிப்பானா. இதுவே நம்ம மூக்கு போதும் அங்க பயங்கரமா அவன் யோசிக்காமலே தாக்க ஆரம்பிச்சாரான். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அவங்க தோக்கடிக்கிறாங்க. இப்ப தாக்குனவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா. அதனாலயே என்னவோ தெரியல, மூக்கு அவளைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த விஷயம். அந்த இடத்துல ஒரு வாலெட்டும் இருக்கு. அந்த வாலெட்டை நம்ம கேங் எடுக்கிறான். அங்க ஒரு பொண்ணு ஒரு காவலோட பர்ஸ் தான் இது. கேங்க்கு இவளை பார்த்தோன்னே புரியுது. கேங் கூடிய சுத்துவா அதே பொண்ணுதான் இவன். இப்படி எல்லா விஷயமும் நல்லா போகும்போது அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மூவ ஒருத்தன் காலிலே போச்சிருப்பான்ல, அவன் பாஸுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். அதனால அந்த பாஸுக்காரன் யங்ஜோ அவன் இங்க வந்துட்டான். ஏய், நீங்க தானா எங்களோட ஆளுங்களை இப்படி தாக்குனது? மரியாதையா ஓடி போயிடுங்க. நான் இன்னமும் கோவமாவல. மல்லிக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் ஆளு வெயிட் பண்ணா. இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களே. ஃபைனலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வந்துட்டான் பையன் முன்னாடி. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஜோவும் கத்துறான். ஆமா, எல்லாருமே என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரமா அவங்க 2 பேரையும் முடிங்க. உங்க மூவோட முகத்தை பார்க்கணுமே. நம்ம மூ அவனையும் அறியாம சந்தோஷத்துல அப்படி சிரிக்கிறான். மூவை தாக்க வந்த ஒருத்தங்களையும் நம்ம மூ பயங்கரமா பின்னி பெடல் எடுக்கிறான். இப்படி தாக்கும் போதே மூவை ஒரே ஒரு அடியில அங்க ஜோ அப்படியே மயக்கிறான். யாரா இவங்க? இங்க ஒருத்தன் தானே இருக்கணும் என்னோட கணக்குப்படி. ஆனா இங்க ஏன் 2 பேர் இருக்காங்க? இவங்க எல்லாம் யாருதான் எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு முன்னாடியே பாத்ரூம்க்கு ஒரு பையன் வந்திருப்பான்ல, விஷயத்த சொல்லியிருப்பான். எவனும் ஒருத்தன் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் தேடி அடிக்கிறான். ஆனா இங்க ஏதோ 2 பேர் இருக்கிற மாதிரில தெரியுது. இந்த சைடு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஹாஜுனும் போகும்போது சைல சத்தமா இருக்கு. யாருக்கும் அவன் கால் பண்றான். ஆனா காலையை அவ எடுக்க மாட்டான். இந்த இடத்துல என்ன சத்தம்னு அப்படியே சைல பாப்பானா. இந்த இடத்துல கேங்கு மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹாஜனுக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காதா. நல்லா அப்படியே அவன் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே பைத்தியக்காரங்க தான். இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இன்னமும் புரியல, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அதிகமா ஃப்ரீ டைம் இருக்குமா என்ன? இடத்துல அப்புறம் தான் அந்த பொண்ணிய பாக்குறான். அந்த பொண்ணு
பொண்ணை பார்த்து இன்னமும் அவன் ஷாக் ஆகுறான். ஏன் எதுக்காக அவங்க மாட்டிக்கணும் அப்படின்னு அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம ஹாஜனோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹாஜனோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சாம்பியன் ஆனவரு. அவரு இது வரைக்கும் தோக்கியாச்சது இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அவரு. நம்ம ஹாஜனுக்கு அவரோட அப்பானா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, இவில எப்பயுமே ஆளு சண்டையை பார்த்துக்கினே இருப்பான். அந்த டைம்ல எதுக்குன்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாரு. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆயினே போனாரு. அதுக்கு காரணமும் ஒரு விதமான ட்ரக் தான். அந்த ட்ரக் எடுத்து தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாரு. அதுக்கேத்த மாதிரியே அது சைடு எஃபெக்டையும் காட்ட ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தேனா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஹாஜனோட அப்பா அவர் வந்து ரிங்கில ஒண்டிதான் ஸ்ட்ராங்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அவரு வீட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரிங்கில எப்படி எல்லார பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டரோ, அதே மாதிரிதான் வீட்லயும் நம்ம ஹாஜனோட அம்மாவை பயங்கரமா தொல்லை பண்ணுவாரு. அடிக்கிறது, கத்துறது, இந்த மாதிரி விஷயம் தினமும் நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் தாங்க முடியாம ஹாஜனோட அம்மா ஓடியே போயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, ஹாஜினியும் அவளோட தங்கச்சியும் அங்க கொண்டு போக முடியல. ஹாஜனும் தங்கச்சியும் அங்க வசமா மாட்டிக்கினாங்க. நீல இருந்து நம்ம ஹாஜன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சான். ஹாஜன் தான் எல்லா அடியும் வாங்குற மாதிரி இருந்தது. அவளோட தங்கச்சிக்காக எல்லா விதமான காயத்தையும் அவனே வாங்கிக்க ஆரம்பிச்சான். சைடு ஹாஜனுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப கடுப்பு. அவர் ஒரு மாஸ்டர் மாதிரி எல்லாரையுமே தாக்குறாரு. அதே டைம்ல அவர் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ல இது வரைக்கும் டிவில நிறைய வாட்டி வந்திருப்பாரு. அவரோட மூவ்ஸை நான் நல்லா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்கும்போது நானும் சில பல மூவ்ஸை கத்துக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி நான் வந்து யாருக்குமே தெரியாம கத்துக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மூவ்ஸும் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது. என்னோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தினமும் அடியும் வாங்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. ஃபைனலா நான் ஒரு டீனேஜ் பையனாவும் மாறினேன். இப்பயும் ஒரு விடவேலையே என்னோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒண்ணு விட்டாரு. ஆனா அந்த டைம்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். என்னால அதுக்கு மேலேயே பொறுக்க முடியலையா, நான் எங்க அப்பாவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் வச்சேன். இன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நான் சர்வே ஆகணும்னா அதுக்கு நான் ஃபைட் பண்ணி ஆகணும். பஞ்சப்போ ஹாஜனோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. ஆமா ஹாஜன், நீ என்ன பண்ணிருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் எவ்வளவு விஷயத்த உனக்காக பண்ணிருக்கேன்னு தெரியுமா, கிடைச்ச வேலைக்கு நான் வந்து உன்னை விட போதில்ல, உன்னையும் உன்னோட தங்கச்சியும் நான் கொல்லாம விட போதில்ல. இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்னோட மைண்டு அப்படியே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னையும் முக்கியமா என்னோட தங்கச்சியும் அவன் கொல்லலான்னு பார்த்தாரு. இதனாலேயே என்னவோ தெரியல, அன்னைக்கு நான் கடுப்போட உச்சத்துக்கே போய் என்னோட அப்பாவையே நான் கொன்னுட்டேன். இதுக்காக நான் ஒரு கொலையாளியா மாறிட்டேன். அந்த இடத்துல கோர்ட்டுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னோட நிலைமை அது வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஜெயில போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஜெயில விட்டு வெளியில வந்தேன். ஜெயில இருந்து வந்தோம் என்னோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப உழைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சைடு ஸ்கூலுக்கு போனா சைடு நான் உழைக்கணும். ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்ல. அதனால நான் ஏதாச்சும் பண்ண வேண்டியதா எனக்கு சாப்பாடே கிடைக்கும். அதனாலயே நான் உழைப்பேன், டெய்லியும் உழைப்பேன், என்னோட பாடியே சோர்ந்து போற அளவுக்கு. ஆனா இந்த மாதிரி உலகத்துல நான் வந்து இந்த மாதிரி உழைச்சேன். எனக்கு ஒரு விஷயம் இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களோட பாடியில எவ்வளவு தெம்பு இருக்கும் போதும் எதுக்காக இவங்க வந்து சண்டை போட்டு அவங்களோட தெம்பை வேஸ்ட் பண்ணணும். அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காது. நான் எப்போ என்னோட தங்கச்சியை நாங்க பார்த்தனும், என்னால இந்த இடத்துல சும்மா இருக்க முடியாது. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு இருக்கல, அவ ஹாஜனோட தங்கச்சி தான். அவளை பார்த்தோன்னே இவனோட கோவம் வந்து உச்சத்துக்கே போயிடுது. நான் இதுக்கு காரணம் யாரு, முன்னாடி இருக்க இவங்க எல்லாருமே தான். அதனால எல்லாரையுமே விட மாட்டேன்னு சொல்லி அங்க தாக்குறதுக்கு போறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு கேங் வாரே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஹாஜனும் நடுவில் போறான். ஆல்ரெடி அங்க கேங்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கேங் வாரே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.